ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தம் பிரியாணி. அதுக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் நம்ம. அப்புறம் ஆனியனையும், பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வந்து ப்ரௌன் கலர் ஆகுற வரையும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாதாம் அரைச்சி வச்சுக்கணும் நம்ம கொஞ்சமாக, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ புதினா இலையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தேவையான அளவு. இப்போ வந்து நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நம்ம மசாலாவோட நல்லா சிக்கனை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. நல்லா திக்காவும் ஆயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் சிக்கனை விட்டு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு பாஸ்மதி ரைஸ்னால் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஊற வச்சுருந்தோம். அதை தான் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம மூடி வைக்கலாம். நல்லா ட்ரை ஆகிட்டு இதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்க வேண்டியதான். நல்லா அதுக்கு சமமான ஒரு மூடி எடுத்து மூடி அது மேலே நம்ம நெருப்பள்ளி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. தம் பிரியாணி ரெடி. தம் பிரியாணி ரெடி. சூப்பராகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.